Hello everyone, welcome to Cook with Subi. இன்னைக்கு நவராத்திரியோட 8வது நாள் ரெசிபீஸில் ஃபஸ்ட்டு வந்துட்டு கோதுமை மாவு வச்சு பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 1/4 கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்துட்டு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக 1/8 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு விஸ்கர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா அதை பிசைஞ்சு விட்டுக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இந்த தண்ணியை வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் இந்த மாவுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சாச்சு. இப்போ இதை வந்துட்டு சின்னதாக ஃபஸ்ட்டு பால் மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு சின்ன சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் உருட்டி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உருட்டினதை வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டு வைங்க. அப்போ தான் வந்துட்டு அது ட்ரை ஆகாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருங்க நியூஸ் பேப்பரில். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 4 ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ அரைச்சி வச்சது தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ வேறு ஒரு சாஸ்பேனில் நான் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இது கரையிற வரைக்கும் ஒரு விஸ்கர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெரிய பீஸ் வெல்லம் வந்து உடச்சி விடுங்க. ஸோ பார்த்திங்கன்னா வெல்லம் வந்துட்டு நல்லா கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சு. இப்போது இது ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டிக்கலாம். வடிகட்டினதுக்கப்புறமா திரும்ப வடிகட்டின வெல்லம் தண்ணியை அதே சாஸ்பேனில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த வெல்லம் தண்ணி வந்துட்டு கொதி வர ஆரம்பிக்கும் போதே நம்ம உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா கோதுமை மாவு, அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் அது சீக்கிரமாக வேகும். ஸோ பார்த்திங்கனாக்கா அப்பப்போ வந்துட்டு ஆனால் நடுவில் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 6 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் சைஸில் இது பெருசாக இருக்கும். அண்ட் எல்லாமே வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. கோதுமை மாவுலாம் குக் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சுக்க ஒரு கத்தி வச்சு இப்படி கட் பண்ணி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் கட் ஆகணும். ஸோ கட் ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், ஏலக்காய், கோதுமை மாவு, அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வச்சு குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ வந்துட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா நம்ம மாவு சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால வந்துட்டு அடியில் பிடிக்கும். ஸோ பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த பால் கொழுக்கட்டை வந்து நல்லா திக்காகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் கூட திக்னஸ் வேணுனாக்கா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் கொதிக்க வச்சுக்கலாம். ஸோ எங்களுக்கு வந்து இந்த திக்னஸ் போதும். ஸோ இந்த நேரத்தில் வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுறேன். இந்த சூடு வந்து அந்த கொதிக்கிறது கொஞ்சம் குறையட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் கடைசியாக 1/2 கப் அளவுக்கு காய்ச்சின நல்ல திக்கான பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டாச்சு. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான ஒரு கோதுமை பால் கொழுக்கட்டை ரெடி. இது அப்படியே சூடாக சர்வ் பண்ண வேண்டியது தான். அடுத்தது ரொம்பவே ஈஸியான நட்ஸ் சேர்க்காத மசாலா பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 ஏலக்காய் எடுத்துக்கிறேன். அது வந்துட்டு ஒரு பிளெண்டரில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 3 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை. இப்போ நான் அதில் காமிக்கிற அளவுக்கு பட்டை, அது வந்துட்டு சின்ன பீசஸாக உடச்சி பிளெண்டரில் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு ஜாதிக்காய். இது ரொம்ப சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தான் சேர்க்கணும் ஜாதிக்காய் எப்போவுமே. ஜாதிக்காய் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா நல்ல ஸ்லீப் இன்டியூசர், உங்களுக்கு நல்ல தூக்கமும் வரும். ஸோ அது நைட் டைமில் நீங்கள் குடிக்கிறதா இருந்தாக்கா நல்லா உங்களுக்கு தூக்கம் வரும். ஸோ இந்த மாதிரி இதை கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும் கொரப்பாக. இப்போது நான் 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்துட்டு ஒரு சாஸ்பேனில் சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா வந்துட்டு கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அரைச்ச அந்த மசாலா இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு விஸ்கர் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா சேர்த்து கொதித்து ஒரு 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இதை வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இது கூட வந்துட்டு நான் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இது ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருந்த பால். பால் சேர்த்து ஒரு விஸ்கர் வச்சு மிக்ஸ் பண்ணி ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பால் நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது நான் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன்.
சர்க்கரை சேர்த்துட்டு விஸ்கர் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு கொதிக்க வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா வந்துட்டு அந்த பால் வந்து நல்லா பொங்கி வரணும். ஸோ இந்த மாதிரி நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சு நல்லா ஒரு ரோலிங் பாயிலுக்கு வரும். அந்த டைமில் அடுப்புலேருந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெயின் பண்ணிவிடுங்க. ஸ்ட்ரெயின் பண்ணி நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான ஒரு பால் கொழுக்கட்டை அண்ட் மசாலா பால் ரெசிபி ரெடி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.